சிங்கம் துரத்தின்னு வருது, அலறி அடிச்சுன்னு ஓடனா அது துரத்தின்னு தான் வரும். உனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குது தெரியாதா? உள்ள இறங்குது. தாவீது சின்ன பையன், 2 கிழிச்சான் பாருங்க. தாவீதுல கிழிச்சுதாங்க பரிசுத்த ஆவி. எனக்கு 10 லட்சம் வேணும் வச்சாவனு சொல்லிட்டாங்க. எங்க போவேன்? உன்னால முடியாது. ஆனா ஆண்டவருக்கு அது ஒரு பேப்பர் தான். போய் மீனை வாயை திறந்து பாருங்க, அதுல காசு எங்க? அங்க போய் 2 கழுது குட்டி கட்டிக்கிது, போய் இழுத்துன்னு வந்துட்டாரு. மேல போய் அந்த ரூம் ரெடி பண்ணிட்டாரு. சொல்றத செய்யி, எதையும் பார்த்து பயப்படாத. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் உனக்காக தான் அவர் படைச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. ஜஸ்ட் அவர் சொல்றத செய். போய் தண்ணி நிரப்புன்றாரு. எப்பா திராட்சை ரசம் வேணும்னா தண்ணி நிரப்ப சொல்றீங்க? அவர் அப்படித்தான் சொல்லுவார். போயிட்டு ஆசாரியனுக்கு உங்களை காண்பியுங்கள். சூப்பரா சொல்லியிருக்க. சர்ச்சில் போய் பாஸ்டர் கிட்ட உன்னை காமிட்டாரு. சர்ச்சுக்கு போக ஏமாத்தினுக்கிறேன். போய் சர்ச்சுக்கு போயிட்டு பாஸ்டர் கிட்ட உன்னை காமி, சரியாயிடன்ற. யோசிச்சு பாருங்க. முடியாது. புள்ள செத்து போச்சு, தூக்கி மாடி மேல போட்டு அந்த குழந்தைய போட்டுட்டு ஓடுறாங்க ஊழியக்காரனை தூக்கி தேடுறது. நானா புள்ளைய கேட்டேன், குழந்தை செத்து போச்சு வா. இங்க இப்படி ஒரு அற்புதம் நடக்குது. ஆண்டவர் அற்புதம் எங்க செய்யறாருன்னா 2 வகையில செய்யறாரு. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா செத்துட்டான் லாசரு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அவர் செத்துட்டாருன்னு புரிஞ்சதுனால வெயிட் பண்ணுங்க, வரேன். டிலே பண்றாரு, தாமதிக்கிறார். அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லா கொடுக்க போறாருன்னு அர்த்தம். செத்து போயிட்டாலும் முடிஞ்சிச்சு, எப்படி பிழைக்க வைக்கிறது? டவுட் தான். ஆனா செத்தவங்களாம் இவர் எழுப்பி இருக்கிறாரு. 4 நாள் ஆகி போச்சு. அப்ப சான்ஸே இல்லை, புரிஞ்சிச்சு. உன் வாழ்க்கையில உன்னோட மனைவியை பிரிந்து, கணவனை பிரிந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் 2 வருஷம் தான் பரவாயில்ல, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, பரவாயில்ல. உனக்கு வேணுமா? ஆண்டவர் கேட்கறது உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். சாலமோனை பார்த்து உனக்கு என்ன வேணும் கேட்கிறாரு. உன்னை பார்த்து கேட்கிறாரு. அவர் சத்தத்தை உனக்கு கேட்கலன்னா அவர் உன்னை கேட்டுன்னு தான் இருக்காரு. உனக்கு என்ன வேணும்? நீ கேட்கறது எப்படி? இன்னைக்கு ஒண்ணு கேட்கிற, நாளைக்கு ஒண்ணு கேட்கிற, நாளைக்கு ஒண்ணு கேட்கிற. ஒரே விஷயத்த கேளு, அது கிடைக்கும். கேட்டுட்டா அதோட அதை மறந்துடுது. ஏன்னா அவர் கொடுத்துருவாருன்னு தெரியும். அவர் சொன்னா செய்வார். கொடுக்குறேன்னா கொடுத்துருவார். காத்திருக்கணும். 25 வருஷம் ஆச்சு. எவ்வளவு நாளுங்க காத்திருக்கு? ஆபிரகாம் கேட்டாரா? கேட்கல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? சொன்னபடியே செய்வார். வார்த்தை மாற மாட்டார். நம்ம தான் இன்னைக்கு ஒன்று சொல்லுவோம், நாளைக்கு ஒன்று மாறிடும். பட் கர்த்தர் உனக்கு தருவேன் என்று சொன்னதை தந்தே தருவார். அமைதியா இரு. கர்த்தர் அற்புதம் செய்யும் நேரம், அற்புதங்கள் நடக்கும் நேரம், அற்புதம் நடக்கும் வேளை, காலங்கள் அவர் கருத்து இருக்கிறது. நாளைக்கு என்னது வேணும்னு சொல்லிட்டு அந்த நாள் கவலைப்படும். தட் டே வில் worry for that day. அந்த நாளுக்காக அந்த நாள் கவலைப்படும் சொல்றாரு. நீ கவலைப்பட்டா அது ஜாலியா விட்டு போயிடும். நீ அமைதியா இருந்தா அதுக்கான கவலை அது படுதான். ஐயோ நாளைக்கு இந்த சிஸ்டருக்கு இந்த பிரதருக்கு இதை கொடுக்கணுமே அப்படின்னு அது கவலைப்பட்டு ரெடி பண்ணி வச்சுன்னு உட்காந்துருக்குது. ஜஸ்ட் நீ போய் எடுத்துன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சாரி பார்த்து பாருங்க, நாளைக்கு சாகத்துக்கு நீ ரெடியா இருக்கிறாங்க. பஞ்ச காலம் திரு வரைக்கும் என்ன தேவையோ அதை அவர் ரெடி பண்ணி வச்சிருக்க. நீ நினைச்சுருக்கிற என் சாப்டர் க்ளோஸ், என்னையோட என் வாழ்க்கையை முடிச்சிடலாம், செத்துடலாம், போதும். நீ செத்துறன்னு சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? ஏன் இன்னும் சாவல? உன் சாவு உன் கையில் இல்லை, அது அவர் கையில் இருக்கு. அவர்கிட்ட ஒப்பு கொடு. உன்னை அவர் காப்பாத்துற, உனக்கு ஜீவன் அவர் கொடுக்குறார். தைரியமா தன்னம்பிக்கையோடு காத்து. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இன்னும் பல காலங்கள், பல வருடங்கள், 100 வருடம் தாண்டியும் கர்த்தருக்குள்ளே உண்மை, நீதி, நேர்மை வாழ கர்த்தர் உனக்கு சுகத்தையும், பலத்தையும், ஆரோக்கியத்தையும், பணத்தையும் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து நீண்ட ஆயுளும் கொடுக்கிறார். கர்த்தர் தாங்களை ஆசீர்வதிப்பாராக.
தொடர்ந்து அடுத்த வீடியோவில் கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து கூட சொல்லுகிறேன். காத்திருங்க.